ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்கான ஒரு பெஸ்ட்டு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீ லவர்ஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு ரெசிபி. அது போக வந்து இப்போ மழை நேரமாக இருக்கும், வெயில் நேரமாக இருக்கும், நமக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரம் வந்து நமக்கு ரொம்ப ஹெட்டேக்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது த்ரோட் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த நம்ம இன்டேக் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் ஆகும். ஸோ வாங்க குட்டியான சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகி பபிள்ஸ்லாம் வரவும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, அண்ட் தென் 1/2 டீஸ்பூன் மிளகு. நீங்கள் எண்ணி கவுண்ட் பண்ணி ஒரு 5 எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த 1/2 டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் வந்து சுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். சுக்கு ரொம்ப வந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மூணையும் நல்லா தட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் 2 ஏலக்காவையும் பிச்சு போட்டு நல்லா தட்டி அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் டீ தூள் போடணும். ஸோ டீ தூள் போட்டுட்டு அதுவும் நல்லா பாயில் ஆகி வரணும். நல்லா அதோடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கவும். அதுக்கப்புறம் இப்போமே சுகரோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் பால் நல்லா இந்த பசும்பால் காய்ச்சிருக்கணும். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த 1/2 டம்ளர் பசும்பாலையும் இதில் ஊற்றி நல்ல பாயில் வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். அந்ததுக்கப்புறம் கருப்பட்டி, மேக்ஸிமம் கருப்பட்டி எடுத்துக்கலாம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2மே எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் தட்டி சேர்த்துக்கிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும். தேங்க்யூ, பாய்.